ஹலோ கைஸ், வெல்கம் டு கேஎஸ்ஏ கற்றல் உலகம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 11th ஜாகிரஃபியில் சூரிய குடும்பமும் புவியும் லெசன்லேருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். புவியின் தோற்றத்தை பற்றிய அகத்திரவல் கோட்பாட்டை யார் முன் வச்சிருக்காங்கன்னா லிட்டில் டன். அப்போ புவியின் தோற்றத்தை பற்றிய அகத்திரவல் கோட்பாட்டை யார் முன் வச்சது? லிட்டில் டன். அடுத்தது பாருங்கள், பேரண்டத்தின் தோற்றம் பற்றிய கோட்பாட்டை முதல்ல முன் வச்சது பார்த்தீங்கன்னா அபே சார்ஜ் லெமட்ரே. இவர் 1927 முன் வச்சிருக்காங்க. இவர் பெல்ஜிய வானியலாளர். ஓகேங்களா? அப்போ 1927 அபே சார்ஜ் லெமட்ரே, இவர் பெல்ஜியத்தை சேர்ந்தவர். இவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா பேரண்ட தோற்றம் பற்றிய கோட்பாட்டை முதல்ல முன் வச்சிருக்காங்க. அடுத்தது, பேரண்டம் விரிவடைந்து கொண்டிருப்பதற்கான ஆதாரத்தை முன் வச்ச யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்வின் ஹப்பிள். அப்போ ஆப்பிள் சாப்பிட்டா என்ன ஆகுன்னா நம்ம பெருசாகிட்டே போவோம், இப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, வானியலாளர்கள் கருத்துப்படி பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய அண்டங்கள், நட்சத்திரங்கள், கோள்கள் பார்த்திங்கன்னா அந்த பேரண்டத்தில் 4% மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். மீதி 96% பார்க்கவோ எளிதில் புரிஞ்சு கொள்ள முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ எத்தனை பர்சன்டேஜ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 4% பார்க்குறோம். 96% நம்ம பார்க்கவோ அதை புரிஞ்சுக்கவோ முடியாது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது, புவிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சூரியன். புவிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் சூரியன். சூரியனை விட மிகவும் பிரகாசமான நட்சத்திரம் சிரியஸ். ஓகேங்களா? சூரியனை விட மிகவும் பிரகாசமான நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சிரியஸ். சூரியனுக்கு மிக அருகில் காணப்படும் நட்சத்திரம் பிராக்சிமா சென்டாரி. மூணுமே முக்கியமான கொஸ்டின் பாருங்க. புவிக்கு மிக அருகில் இருக்கிறது சூரியன். ஓகேங்களா? சூரியனை விட மிகவும் பிரகாசமான நட்சத்திரம் சிரியஸ். சூரியனுக்கு மிக அருகில் காணப்படும் நட்சத்திரம் பிராக்சிமா சென்டாரி. அடுத்தது பாருங்க, 1929 சர்வதேச வானியல் ஒன்றியம் 88 நட்சத்திர குழுக்கள் இருந்ததாக அதிகாரப்பூர்வமாக அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. 1929 88 நட்சத்திர குழுக்கள் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி தாலமி அவரோட புக்கில் அல் மேகஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்தில் 44 நட்சத்திர கூட்டங்கள் இருக்கிறத சொல்லியிருக்காரு. அப்போ தாலமி சொன்னது 44, 1929 பார்த்தீங்கன்னா 88 நட்சத்திர குழுக்கள் இருந்திருக்கு. அடுத்தது ஒரு பாக்ஸ் கொஸ்டின். இப்போ 3 பேருக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுல் பெரல் மட்டர், பிரைன் ஸ்மித், ஆடம் ரைஸ். இந்த 3 பேர்த்துக்குமே இயற்பியலுக்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 2011. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பேரண்டம் விரிவடைவதையும் மற்றும் விரிவடையும் வேகம் அதிகரிப்பதையும் கண்டுபிடிச்சதுனால 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கண்டுபிடிச்ச என்னன்னா நம்ம சவுண்டு போட்டு